Dear 12th Standard Business Max students, in exercise number 9.1, the following table gives the number of small scale units registered with the Directorate of Industries between 1985 to 1991. And 92 வரைக்கும் நமக்கு கொடுத்திருக்காங்க. Show that the growth on the trend line by the freehand method, by a freehand method. இது ஆக்சுவலாக 92 தான் இருக்கணும். ஃப்ரீஹேண்ட் மெத்தடில் ஒரு கிராஃப் ஒன்று வரைய சொல்கிறாங்க, ட்ரெண்ட் லைன் ஒன்று கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃப்ரீஹேண்ட் மெத்தடுன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. அப்போ நம்மளுக்கு எக்ஸாமில் கிராஃப் ஷீட் எந்த சம்முக்குமே யூஸ் ஆகலை, கிராஃப் ஷீட் வேஸ்ட்டாக இருக்குதுன்னா இதை கிராஃப் ஷீட்டில் போட்டுக்கலாம். அது கிராஃப் ஷீட்டுக்குன்னு சம் இருக்குது, அந்த சம் கேட்காம விட்டுட்டாங்கன்னா இதை போடுங்க. கிராஃப் ஷீட்டுன்னு இருக்கிற சம் வந்துடுச்சு அப்படின்னா இதுவும் கேட்டிருக்காங்கன்னா இதை ஒயிட் பேப்பர்லேயே வரையலாம். 1985லேருந்து 1992 வரைக்கும் உங்களுடைய ஸ்கேலில் 1 யூனிட் ஸ்கேல் வரைஞ்சிங்க, உங்களுடைய லைன் வரைஞ்சிட்டு ஸ்கேலில் ஒரு சென்டிமீட்டர் வச்சு கோடு போட்டுங்க. அதுமாதிரி ஒரு சென்டிமீட்டர் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 10லேருந்து 62 வரைக்கும் இருக்குது அதிகபட்சம். அப்போது 10 எடுத்துங்க, ஒரு 70 வரைக்கும் எடுத்துங்க. அப்படியே ஸ்கேல்லே பிளாட் பண்ணலாம். நம்ம 1985ல் 10 பிளாட் பண்ணோம். 1985 இது இருக்குது, 10 இது இருக்குது. அப்போ தோராயமாக பார்த்தீங்கன்னா 1985க்கும் 10க்கும் உங்கள் ஸ்கேல் வச்சே கண்டுபிடிக்கலாம். ஒரு அளவுக்கு தோராயமான மதிப்பு இருந்தால் போதும். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 1985க்கு 10 ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெடி. 1986க்கு 22, இதான் 1986. 22னா 20, 21, 22னா தோராயமாக இங்கே கிட்ட வரும் வச்சுங்களேன். அப்போது ஒரு 22 கிட்ட நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு 1986க்கு நேராக 22, 1987க்கு நேராக 36, 1987க்கு நேராக 36னா 30க்கும் 40க்கும் நடுவில் கிட்டத்தட்ட வரும். அப்போ நடுவில் தாண்டி கூட கொஞ்சம் போடலாம். 36. அப்புறம் 1988ல் 62க்கு போச்சு. 1988 62. இப்போ 88 இருக்குதுப்பா. 88லேருந்து 62னா இங்கே கிட்டத்தட்ட வரும். 88க்கு நேராக 62. 89க்கு 55க்கு வருது. 89க்கு 55 அப்படியே கீழே இறங்குது. இதான் 89. 89 55னா 50க்கு 60க்கு நடுவில் வரும். ரைட், இந்த இடம் வருது. அதுக்கப்புறம் 1990ல் 40க்கு வந்துருச்சு. 1990ல் 40 இப்போ கிட்டத்தட்ட இங்கே வருதுன்னு வச்சுப்போம். 1990ல் 40. 1991ல் 34, 1991ல் 34, 30, 34, 1991ல் 34. 1992ல் 50க்கு போகுது. 1992ல் 50னா கிட்டத்தட்ட இங்கே வரும். ரைட்டா, 50. 1992ல் 50. இந்த மாதிரி புள்ளிகள் கிராஃப் ஷீட்டில் நீங்கள் பிளாட் பண்ணிவிட்டு உங்களுடைய பென்சிலில் சாதாரணமாக ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் சாதாரணமாக அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். புள்ளியை ஸ்கேல் வச்சு வரையணும்னு அவசியம் கிடையாது. ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம்லேயே வெறும் கையிலேயே வரைங்க. இந்த கர்வ் எப்படிலாம் போதோ அப்படிலாம் போய் திரும்பட்டும். இப்படி போயிட்டு இப்படி திரும்புதுன்னா திரும்பட்டும். இப்படி திரும்பிட்டு திருப்பி இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி திரும்பி இப்படி போகுது. ரைட்டா, வரைஞ்சிடுங்க. ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராம் வரைஞ்சால் போதும். அதுக்கு அடுத்தது இந்த கர்வ் போயிருக்கு பாருங்கள். இந்த கர்வை தொடர மாதிரி ஒரு ட்ரெண்டு லைன் வரையணும். ஒரு ட்ரெண்டு லைன் என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இந்த கம்பெனியோடைய நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், இந்த ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸ் சேர்ந்துருக்குது பார்த்தீங்கன்னா 85லேருந்து 89 வரைக்கும் நம்ம சர்றன்னு ஏறின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 88க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. அப்புறம் 92க்கு அப்புறம் ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ என்ன தான் நடுவில் தோய்வு ஏற்பட்டாலும் திருப்பி ஏற்றம் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கர்வ்ஸு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் கர்வ், இது ஒரு பெண்டு கர்வ், அதுக்கடுத்து இது ஒரு ஸ்ட்ரெயிட் கர்வ். இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்க்ரீஸிங், இது டிக்ரீஸிங், இது இன்க்ரீஸிங். இந்த கர்வ்ஸ் எல்லாமே உங்கள் லைனில் டச் ஆகிற அளவுக்கு வரையணும். இப்போ இந்த ட்ரெண்டிங் பார்த்தா ஏறிக்குது, இந்த ட்ரெண்டிங் பார்த்தா இறங்கி இருக்குது, இந்த ட்ரெண்டிங் பார்த்தா ஏறி இருக்குது. அப்போது இதை மட்டும் தொடர மாதிரி லைன் வரையக்கூடாது, இதை மட்டும் தொடர மாதிரி லைன் வரையக்கூடாது, இதை மட்டும் தொடர மாதிரி லைன் வரையக்கூடாது. எல்லாமே டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஒன்று வரையணும்.
அப்போது உங்களுடைய ஸ்கேல் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா வளைவும் எல்லா புள்ளிகளையும் கவர் ஆகிற மாதிரி ஒரு லைன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறீங்கன்னு வச்சுக்கிங்க, இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறீங்கன்னா இந்த கர்வும் தொடும், இந்த கர்வும் தொடும், இது வழியாக பூந்து இது வழியாக வெளியில் போகும். இன்னும் கூட கொஞ்சம் இறக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட இறக்கலாம். இது ஒவ்வொரு ஆளுக்கும் வித்தியாசப்படும். அப்போ நான் வரைஞ்சிருக்கிற ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இது பேர் தான் ட்ரெண்ட் லைன். நான் வரைஞ்சிருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தொட்டிருக்குது, எல்லா புள்ளியும் கவரேஜ் ஆகிருக்குது, எல்லா புள்ளியும் கிட்டத்தட்ட கவர் பண்ணிட்டேன். இங்கேருந்து போன புள்ளிகளுடைய வாட்டத்தில் இருக்குது லைனு, இங்கேருந்து இறங்கின புள்ளிகளுடைய வாட்டத்துலேயும் லைன் இருக்குது, திருப்பி ஏறுற புள்ளிகளுடைய லைன்லேயும் வாட்டத்துலேயும் இந்த லைன் வரைகிறதுனால இது ட்ரெண்ட் லைன். ஒருத்தரும் இந்த லைன் கரெக்டாக ஃபிட் ஆகுது. சில பேர் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தூக்கியிருப்பாங்க, சில பேர் இங்கேருந்து இது வழியாக போட்டிருப்பாங்க. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து பயாஸ்டு லைன். பயாஸ்டுனா ஒருத்தவங்க என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைன் இப்படி லைட்டாக மேலே கீழே ஏறி இறங்கலாம். அதுக்கெல்லாம் மார்க் எதுவும் குறைக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு டயக்ராம் வரைஞ்சி ட்ரெண்டு சுச்சுவேஷன் அப்போது அந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் 85லேருந்து 92 வரைக்கும் அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. ஏற்றத்தில் இருக்கா இறக்கத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இது ஒரு பிக்டோரியல் ஃபைண்டிங்ஸ் அல்லது ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.